ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நியூசிலாந்து ஜாப் ஒன்று வந்திருக்கு. இது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா அவங்க வந்து சாதாரண இந்த பில்டிங் கட்டுறவங்க இல்லை, பெரிய பெரிய ரிஃபைனரி, டேமு, அந்த மாதிரி பெரிய இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் தான். இதில் வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது. அது என்னன்னு பார்ப்போம். நியூசிலாந்து வந்து உங்களுக்கு தெரியும், நியூசிலாந்து ஜாஸ்தி அந்த சீசனல் ஒர்க் வீஸாக தான் போகுது. ஓகே, மற்றபடி எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி கிடைக்காது. இந்த பார்ட்டியும் பாருங்க, இந்த வேக்கன்சி உங்களுக்கு எல்லாரும் இதில் சூட்டபிள் ஆகும். நல்ல சேலரி இருக்குது. இதுங்க கூட விசிட் இ விசா தந்து தான் கொண்டு போகிறாங்க. இ விசா வந்த பிறகு பாஸ்போர்ட்டில் விசா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாம்ப் ஆகாது. அந்த இ விசாவிலே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, இ விசாவில் இறக்கி அங்கே போயிட்டு மெடிக்கல் முடித்து பயோமெட்ரிக்கெல்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு சிவி செலெக்ஷன் இருக்குது. சீனியர் போஸ்ட்டுகள் இருந்தால் வேறு வீடியோ கால்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் இருக்குதான். வேறு ஜென்ரல் டெக்னிக்கு அந்த சிவி பார்த்து நம்மளே சொல்லிக்கலாம் உங்களா. ஓகே, இதில் நிறைய வேக்கன்சி இருக்குது. இது ஜூம் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் சேலரி வைஸ் நல்லா இருக்குது. நியூசிலாந்து போகிறவங்க இது வந்து மொத்த செலவே 6 ரூபா ஆகும். ஒருவேளை டிக்கெட்டில் முன்ன பண்ணால் 10,000 ரூபா கூட குறையல இருக்கலாம். ஓகே, ஏன்னா டிக்கெட்டு வந்து இப்போ எல்லாமே கூட தான் இருக்குது. இது வந்து ப்ராசஸ் 1 மாதத்துலேயே உங்களுக்கு எல்லா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடச்சிடும். உங்களுக்கு இதுக்கு ஆஃபர் லெட்டர்லாம் இருக்குது. கம்பெனி தரப்புலேருந்து வரும் செலெக்ஷன் ஆன பிறகு. அதுக்கப்புறம் இ விசா அப்ளை பண்ணுவாங்க. அந்த டைமில் பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணுவோம். அப்பவும் அட்வான்ஸ் தேவையில்லை. ஓகே, சரி, இவ்வளோதான். மற்றபடி டிபார்ச்சர் வந்து 1 மந்த்ல ஆகும். இதில் தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.